இதில் பாரத் ஜோடா இதில் கூட இந்த மக்கள் இனிமேல் இந்த தடவை அவர் கமலஹாசன் கலந்து கொண்டதுனால இந்த தடவை அந்த காங்கிரஸ் கூட்டணியில் தான் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. நீங்கள் கூறுவது சரியான கருத்து தான். நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் நீதி மையத்தோடு வந்து ஒப்பிடலை. நான் அதை வந்து அந்த வாக்கு வங்கியை தான் நான் சொன்னேன். இவங்களுக்கு வந்து பல்வேறு அந்த கடந்த தேர்தலில் வந்து கண்டிப்பா கமலஹாசன் அந்த வாக்கு வங்கியை சில நகரப்பகுதிகளில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு வாக்கு போட்டி இருந்தது. அதனால கேட்டேன். அதான் நான் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாக்கு வங்கி உங்கள் கேள்வி சரி. அதற்கு பிறகு நடந்த நாங்குநேரி இடைத்தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் வெள்ளூர் இடைத்தேர்தலும் கமலஹாசன் களத்திற்கு வரவில்லை. அதனால் கமலஹாசனின் அதே 4% 3.2 அளந்து பார்க்காண்டா, ரெண்டு ஈக்குவல் தான். கமலஹாசன் கொஞ்சம் உழைச்சிருப்பாருன்னா சீமானை தாண்டி இருக்கலாம். ஆனா அதற்கு பிறகு அவர் களத்திற்கு வராத சூழ்நிலையில் அவர் 2.5க்கு போய்விட்டார். சீமான் 6.75க்கு போய்விட்டார். கமலஹாசனை விட 2.5 மடங்கு அதிகமாக சீமான் வாக்கு வங்கியில் இருக்கிறார் என்றால் சீமான் தனித்து போட்டியிடுவதனால் மக்களை அவரை நம்புகிறார்கள். நானும் சீமானின் கொள்கையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. பல கொள்கையில் நான் முழுக்க வேறுபாடு கொண்டவன். ஆனால் ஒருவர் தனித்து தொடர்ந்து போட்டியிடுவதற்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அதை வந்து கமலஹாசன் வந்து 2021ஆம் ஆண்டிலே கோட்டையிட்டு பலகீனம் அடைந்து விட்டார். தினகரன் 2021 கோட்டை விட்டு பலகீனம் அடைந்து விட்டார். அந்த வகையில் சீமான் தனித்து போட்டியிடுவதனால் 2 முறை அவர் பாய்ச்சலில் பாய்ந்திருக்கிறார். 3வது முறையும் தனித்து போட்டியிடுவதனால் எடப்பாடி பழனிசாமியின் சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக இவர் வந்து கிறிஸ்தவர், முஸ்லீம், தேவேந்திர குல வேளாளர், பறையர், மன்னார் நாவிதர் போன்ற அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்களை முன்னிறுத்தி அவர் களங்காணும் போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாக்கு வங்கி உயர்வு இருக்குதுன்னு நான் கணிக்கிறேன். 2024 தேர்தல் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். தினகரனையும் கமலஹாசனையும் இன்றைய தினம் சீமானோடு ஒப்பிடுவது நியாயமான பார்வையாக இருக்காது. 2019ஆம் ஆண்டு தினகரன் 5.5% ஓட்டுல இருந்தாரு. சீமான் அதோட கீழே தான் இருந்தாரு. கமலஹாசன் வந்து நகர்ப்புறத்துல நல்ல வாக்குல இருந்தாரு. கமலஹாசன் சீமான் ஈக்குவலா தான் இருந்தாங்க. ஆனா தனித்து போட்டிங்கிற அந்த துணிச்சலான தன்னம்பிக்கையான முடிவை தினகரனும் கமலஹாசனும் கோட்டை விட்டதனால் வாக்கு வங்கி இழந்தார்கள் என்பதுதான் உண்மை.